ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நான் பார்த்த ஜாதகத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அந்த வகையில ஒருத்தர் என்கிட்ட, என் பிள்ளைங்க காதல் திருமணம் பண்றதுக்கு என்ன காரணம்? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? என்னுடைய ஜாதகத்துல அது மாரி ஏதாவது கோளாறு இருக்கா? இல்ல என்னுடைய குழந்தைங்க ஜாதகம் தான் இப்படி இருக்கா? இப்படிப்பட்ட தலைகுணவு எனக்கு ஏற்பட்டுருச்சு. நான் நல்லா தான் வளர்த்தேன். நல்லா தான் படிக்க வச்சேன். என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சேன். ஆனா என்ன கேட்காம, எனக்கு தெரியாம திருமணம் பண்ணிடுச்சுங்களே! என்ன செய்யலாம்? இப்படி பெத்தவங்க இப்ப நெறைய புலம்புறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நாம பார்த்த ஜாதகத்த ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கிறோம். பொதுவா ஜாதகம் பார்க்கும்பொழுது, ஒரு குழந்தை ஜாதகத்த, ஒரு பெண் ஜாதகத்த, ஒரு ஆண் ஜாதகத்த குடுத்துட்டு, இவன் காதல் திருமணம் பண்ணுவானா? இல்ல நான் பார்க்குற மாரி அமைப்புல இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. அதேபோல ஒரு பொண்ணு, இது நான் சொல்ற மாப்பிள்ளைய திருமணம் பண்ணுமா? இல்ல அதுவா பார்த்துக்குமா? அதுவா பார்த்துக்கினா கூட பரவால்ல. ஒரே சமூகமா இருக்குமா? ஒரே மதமா இருக்குமா? இப்படி கேள்விகள் நெறைய இருக்கு, பெத்தவங்க முன்னாடி. இதுக்கு நாம என்ன சொல்லப் போறோம்? அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ இந்த ஜாதகர், இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் நம்மகிட்ட வராரு. அவங்க பிள்ளைங்க ஜாதகத்த தான் குடுக்குறாரு. குடுத்துட்டு, என்னுடைய பிள்ளைங்க திருமணம் இப்படி பண்ணியிருக்கு. என்ன காரணம்? உண்மையிலே ஜாதகத்துல இது இருக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, உங்க ஜாதகத்த முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதாவது இவருக்கு பொறந்த குழந்தைங்களுக்கு திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்றது இவருடைய ஜாதகத்திலே இருக்கும். இவருக்கு பொறந்த குழந்தைங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்றது இவருடைய ஜாதகத்திலே இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குது ஒரு குடும்பத்துல அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை ஜாதகமும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த வகையில இவருடைய ஜாதகத்த பாருங்க. இவருக்கு லக்கணத்திலே ராகு இருக்கு. கடக லக்கணம். லக்னாதிபதி 5ல போய் நீச்சமாயிட்டார். லக்னாதிபதி 5ல போய் நீச்சமாயிட்டார். அப்ப 5ஆம் இடம் பாதிப்பட்டிருக்கு. 5ஆம் இடம் பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையா 5ஆம் வீட்ட பார்க்கிறார். அப்போ புத்திர தோஷம் உண்டு. அப்போ புத்திர தோஷம்னா என்ன? ஆண் வாரிசு இருக்காது. அப்படி பிறந்த குழந்தையும் இவருடைய பேச்ச கேட்காதுன்றது தான் இங்க. அப்ப சில பேருக்கு குழந்தையே பொறக்காது. பொறந்துட்டா இது மாரி தொல்லைகள் இருக்கும். அப்போ சந்திரன் நீச்சமாயிடுச்சு. அந்த நீச்ச சந்திரன செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதனால இவருக்கு ஆண் வாரிசு இல்ல. 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தது. பொதுவா லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் தன்னுடைய குடும்பம். அந்த 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு பாருங்க. பாதகஸ்தானத்துல இருக்கிறார். அப்போ குடும்பாதிபதி பாதகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு, பாதகாதிபதியோ சேர்ந்துட்டார். அப்போ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் வீட்ல மாந்தி இருக்கு. 2ல மாந்தி இருந்தா குடும்ப தோஷம் அப்படின்னு பேரு. இப்ப குடும்ப தோஷம்னா என்ன? குடும்பத்துல இவர் பேச்சு எடுபடல. குடும்பத்துல இவருக்கு பிடிச்ச மாரி மத்தவங்க நடந்துக்கல. இவருடைய அப்பா, அம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றது தான் குடும்பம். அப்ப குடும்ப தோஷத்த பத்தி நாம விரிவாவே பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வச்சு பாடங்கள் நடத்துறோம். இங்க மாந்தி இருந்தா இப்படி குடும்ப தோஷம். அடுத்து குருவும், சனியும் இவருடைய ஜாதகத்துல இருக்கு. பாருங்க, குருவும், சனியும் இவருடைய ஜாதகத்துல இருக்கு. பிருகுநந்தி நாடி பிரகாரம் குரு, சனி சேர்க்கை யோகத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். இவர் கண்டிப்பா பணக்காரர் தான். இவருக்கு கோடிக்கணக்குல சொத்துக்கள் இருக்கு. சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, குரு, சனி சேர்க்கை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. அப்ப இது 2த்துல எது வேலை செய்யும்? பிரம்மகத்தி தோஷமும் வேலை செய்யும். பிருகுநந்தி நாடி பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த பண வருவாயும் குடுக்கும். அப்போ பிரம்மகத்தி தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, குருனா குழந்தை இல்லைங்களா? அப்போ குழந்தை வளரும் பொழுது தன்னுடைய பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுவாங்க. அப்போ இவர் குழந்தை மேல பற்று வச்சு நான் சொல்ற மாரி தான், நான் செய்யற மாரி தான், என்னுடைய கௌரவத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அத கெடுக்கிற மாரி தான் இவங்க இருப்பாங்க. இதுதான் பிரம்மகத்தி தோஷம் இவருக்கு. அந்த வகையில இதுவும் இவருக்கு இருக்கு. சரி.
முதல் குழந்தைக்கு 7 பாருங்க. 5ஆம் வீட்டுக்கு 7 பாருங்க. சூரியன், சுக்கிரன், புதன் இருக்குது. பொதுவா உறவை பிரிக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ, அது எந்த உறவ சார்ந்ததோ, அந்த இடத்த பிரிவினைய கண்டிப்பா குடுக்கும். அந்த வகையில இங்க பாருங்க, முதல் குழந்தைக்கு 5 அப்படின்றது முதல் குழந்தை. 5ஆம் வீட்டுக்கு 7 சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறதுனால காதல் திருமணமா முடிஞ்சது. 2வது 7 பாருங்க. 2வது குழந்தை 7ஆம் இடம். 7க்கு 7 பாருங்க ராகு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி 11ல வந்து உட்கார்ந்துகிட்டு, அதாவது 2வது குழந்தைக்கு 11ல வந்து உட்கார்ந்துகிட்டு பாதகஸ்தானத்துல, அதுக்கும் திருமணம், காதல் திருமணம். ஆக இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சமூக மாற்றங்கள் அப்படின்ற அமைப்புல இவரு வேதனைய அனுபவிக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஜோதிடம் பார்க்கும் பொழுது, உங்க குழந்தை ஜாதகத்த மட்டுமே பார்க்காம, உங்க ஜாதகத்த குடுத்து, என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய குழந்தைக்கு இப்ப திருமண யோகம் இருக்கா? முக்கியமா திருமண காலத்துல உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி செய்யக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல தசாபுத்தி போகணும். போனா தான் அது நல்ல விதமா நடக்கும். போகவே இல்ல அப்படின்னு சொன்னா, அங்க நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல குடும்பத்துல உள்ள உங்களுடைய ஜாதகம், பெத்தவங்க ஜாதகம் பிள்ளைங்களுக்கு திருமணத்த எந்த மாரி நடத்தப் போகுது அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணணும். ஜோதிடம் நம்ம சேனல்ல அடிப்படை முதல் உயர்நிலை வரை சொல்லிக் குடுத்துட்டு வரோம். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.